ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை, தேவ சமாதானம், தேவ இரக்கம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. வேகமாய் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். மார்க்கு ஹல்லேலூயா. மார்க் 7வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? வானத்தை அண்ணாந்து பார்த்து அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இது ஒரு ரிக்வெஸ்ட் கிடையாது, இது ஒரு வேண்டுகோள் கிடையாது, இல்லையா? எப்பதா என்கிறது என்னது? ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை. ஆமென். ஹல்லேலூயா. அது யார் வாயிலிருந்து வந்தது அதுதான் முக்கியம். ஆமென், ஆமென். அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். நம்ம வாயிலும் என்ன இருக்கு? என்ன இருக்கு? அது நம்மளுக்கே சந்தேகம் இல்லை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். ஹல்லேலூயா. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை தனக்கு முன்பதாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட அதற்கு முன்பதாக பேச வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதை குறித்து நம்ம விரிவாக பார்த்தோம் போன நாட்களில். இன்னைக்கு நம்ம அதை குறித்து பேச போகிறது இல்லை. ப்ரொக்ளைம் யுவர் பிளெஸ்ஸிங். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை தந்தார் என்றால் அதை உரிமை கோரி அதை பேசி சுதந்திரிங்கள். ஹல்லேலூயா. வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லவர். ஆமென். நம்ம இன்னொன்று பார்த்தோம்ல, ப்ரொக்ளைம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தடைய யார் உடைப்பா? நான் தான் உடைக்கணும். ஆமென். என்னுடைய பிளஸ்ஸிங்கை, என்னுடைய வாசலை நான் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எனக்குள்ளே இருக்கிற தடைகளை நான் மாற்றும்போது நீ தடையோட வாசலை கர்த்தர் திறப்பார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம், இல்லையா? ஹல்லேலூயா. இதை எப்பதான் என்று சொல்லி கர்த்தர் அந்த மனிதனுடைய காதுகளையும் வாயையும் என்ன செய்கிறார்? திறக்கிறார். அது வரைக்கும் அந்த மனுஷனுக்கு தன்னுடைய வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் வேணும்னு கூட வாயை திறந்து என்ன செய்ய முடியாது? பேச முடியாது, சொல்ல முடியாது. ஆமென். காது என்ன செய்யாது? கேட்காது. ஸோ அவனுக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்பட்டது. அந்த பகுதியில் நம்ம வாசித்தோன்னா அவன் கூட வந்தவங்க தான் என்ன செஞ்சாங்க? இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம், இல்லையா? அப்போது முதலாவது கர்த்தர் அங்கே செய்கிற காரியம் என்ன? திறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, என்ன செய்கிறார்? திறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ மூடப்பட்டிருக்கிற எல்லா கண்களும் எல்லா செவிகளும் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த சர்மன் முடிகிறது வரைக்கும் கண்ணும் அடைக்கக்கூடாது, காதும் அடைக்கக்கூடாது. ஆமென். காணுமே. ஹல்லேலூயா. ஆமாம். நிறைய நேரத்தில் இங்கேருந்து எப்பத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சீக கண்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அப்போ தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையினுடைய சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்பதாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. ஆண்டவரே என் புருஷன் கூட பேசுங்க, என் மனைவிக்கு நல்லா சொல்லி கொடுங்கப்பா, இப்படிலாம் இல்லை. ஆண்டவரே என் கூட பேசுங்க. நான் எந்த தடையை மாற்றணும், என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எனக்குள்ளே இருக்கிற தடைகளை எனக்கு சொல்லித்தாங்க. நான் எதிலெல்லாம் சீர்படணுமோ அதை எனக்கு சொல்லித்தாங்க. ரேமா வார்த்தை என்னை நோக்கி வெளிப்படட்டும் சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறவர், ஆவியானவர் பேசுகிறவர். ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க செவிகள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்களிலே விருத்த சேதனம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அழைக்கும் போதே அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமே கொடுக்கலையா? கானான் தான் அவங்களுக்கான
வாக்குத்தத்தமே. ஹல்லேலூயா. அப்போ மாத்திரம் இல்லை, முதல்ல ஆதியிலேருந்து ஆபிரகாமை அழைக்கும் போதே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் இல்லையா? உன்னுடைய சந்ததியார் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக 400 வருஷம் இருப்பாங்க, அங்கிருந்து நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்கு நான் என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன் என்று ஆபிரகாமுடனே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதே போல எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலை பண்ணும்படியாய் கர்த்தர் அழைத்த போதும் மறுபடியும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் உங்களை எங்க கொண்டு போவேன், கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். அது மட்டும் தான் சொன்னாரா? அந்த கானானை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு முன்பதாக ஒரு விஷயம் செய்யப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். என்ன அப்படின்னா, அந்த கானானை ஏற்கனவே சுதந்திரிச்சிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. யாரு? 7 ஜாதிகள். யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பேர். கானானியர், பெரிசியர், எபூசியர், லேவியரா, கிர்காசியர், எமோரியர், ஏத்தியர் இல்லையா? இப்படி 7 வகையான ராட்சத ஜாதிகள் இந்த கானான் தேசத்தில் இருக்கிறார்கள். இந்த கானான் தேசத்தில் இருக்கிற இந்த 7 ஜாதிகளை துரத்தாம கானான் தேசத்துக்குள்ள கால் என்ன செய்ய முடியாது, வைக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய சுதந்திரத்தையும் நல்லா புரியுதா, நம்முடைய வாசல்களை சுதந்திரிக்க முடியாதபடி, நம்முடைய வாசல்களுக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற சத்துருவை துரத்தாம நீயும் உட்கார்ந்துக்கோ நானும் உட்கார்ந்துக்கோன்னு சத்துருவை என்ன செய்ய முடியாது, உட்கார வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 7 வகையான ஜாதிகள் இந்த கானான் தேசத்தில் இருந்தாங்க. அவங்கள குறித்து வேகமாக நம்ம பார்த்து, நம்ம இருக்கிற டைமில் நம்ம வேகமாக பார்த்து உங்களை நீங்களே என்ன செய்யணும், ஆராயணும். எனக்குள்ளே இருக்கிற கானான் தேசத்து ஜாதி எது அப்படின்னு நான் என்னை ஆராயணும், நீங்கள் என்ன செய்யணும், உங்களை ஆராயணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவதாக அங்கே இருந்த ஜாதி யார் அப்படின்னு சொன்னால் ஏத்தியர்கள். யாரு? ஏத்தியர்கள். ஹல்லேலூயா. இந்த ஏத்தியர் அப்படின்னு சொன்னாலே அந்த பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே ஃபியர். என்ன? ஃபியர், பயம். இன்னைக்கு நம்ம நிறைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற பெரிய தடையே என்ன தெரியுமா, நம்மளுக்கு இருக்கிற பயம். ஹல்லேலூயா. இந்த ஏத்தியன் என்ன செய்வான், அவனுடைய ஸ்ட்ரெங்க்த்தே என்ன தெரியுமா, எதிரிகளை பயப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுடைய பட்டணங்கள் எல்லாம் ரொம்ப அரணிப்பான பட்டணங்களாக இருக்கும். பயங்கரமான மிலிட்ரி டெக்னிக்ஸ் இருக்கும். அந்த காலத்திலேயே ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இல்லையா, அந்த பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே இந்த ஏத்தியர்கள் அவங்களுக்குள்ளாடி இருந்த மற்ற ஜாதிகளை விட ஒரு திறமையான மிலிட்ரி டெக்னிக்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக இவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு என்ன வரும், ஒரு பயம் வரும் இல்லையா? இப்படி பயமுறுத்தியே இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, மற்றவர்களை அடிமையாக கொண்டிருந்தார்கள். இந்த ராட்சத ஜாதியா யாரு? ஏத்தியர்கள். சரியா? ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த வாரம் ஃபுல்லா ஆண்டவர் என் கூட இடைப்பட்டு இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நேற்று கூட சொன்னேன்லே ப்ரேயர்ல, எது நடக்காதோ அதை நடத்தி காட்டுறதுல தான் ஆண்டோடைய கெத்தே இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொன்னார், மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம். பாருங்க, நம்மளுக்கே தெரியும் இந்த காரியம் எப்படினாலும் நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை செய்யறதுல ஆண்டவருக்கு என்ன கெத்து இருக்கு, என்ன கெத்து இருக்கு? ஆனா எது நடக்கவே நடக்காதோ, எது சாத்தியமே இல்லையோ, ஹல்லேலூயா, 4 நாள் ஆகி சரீரம் அழுகி போனது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல தான் என்ன செஞ்சார், லாசருவை எழுப்பினார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எந்த கல்லறையினுடைய கல்லும் புரட்டப்படவில்லை என்கிற அந்த சங்கதியில தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கல்ல. ஹல்லேலூயா.
அப்போ நம்ம ஆண்ட செய்கிற எல்லாமே எப்படி தான் இருக்கும், அது ஒரு பெரிய சரித்திரமா மாறும், அது ஒரு சகாப்தமா மாறும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்தது இல்லைங்க, இதுவரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் நடந்தது இல்லை. உனக்கு நடக்கும், நீ விசுவாசிச்சா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பயம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? அவிசுவாசம். பயம் என்ன கொண்டு வரும்? அவிசுவாசம். வாசிங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். யாரை சொல்லியிருக்கு? நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை தான். கானானுக்குள்ள அவங்க நிறைய பேர் எகிப்திலிருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து ப்ராமிஸ் பண்ணி கொண்டு வந்த ஜனத்துல 2 பேர் மாத்திரம்தான் என்ன செஞ்சாங்க? அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சாங்க. ஹல்லேலூயா. அப்பா, இந்த மாசம் எப்பத்தான் வாக்குத்தத்தம்? சபைக்கான வாக்குத்தத்தம். ஆனா சபையில இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தான் வாசல் திறக்கும். யார் ஒருத்தர் சந்தேகப்படாம விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாசல் திறக்கும், எல்லாருக்கும் இல்லை. ஆமே. வாக்குத்தத்தம் எல்லாருக்குமானது, பொதுவாக தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற தகுதியை எல்லாருமே இழந்துட்டாங்க. பாருங்க, நிறைய நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நமக்கு நம்முடைய சத்துருடைய பலம் நல்லா தெரியும். அப்படிதானே? அப்படிதானே? ஆமாம். ஐயோ, நைட்டெல்லாம் அந்த நேரம் அங்கே போன வாரத்தில் யாரோ சொன்னாங்க என்கிட்ட, அது குழந்தைய நைட்டு 9 மணிக்கு மேலே 3 நாள் ஒரே அலைச்சல், அதுதான் குழந்தை ஒரே அழுக. நான் ஆறுதல்லாம் சொல்ல, நல்லா திட்டு வாங்கினா இந்த அம்முதான் இந்த இருக்கா. அப்போ நீ எதுக்கு சர்ச்சுக்கு வர? எதுக்கு வர? 12 மணிக்கு பிள்ளைய கொண்டு போனாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்? ஏன்? உன் கூட இருக்கிறவர் பெரியவர். நிறைய நேரத்தில் நம்மளுக்கு பிசாசு மேல இருக்கிற நம்பிக்கையும் பிசாசு மேல இருக்கிற பயமும் பிசாசை குறித்து நம்ம அறிந்திருக்கிற அறிவும் கர்த்தரை குறித்து இல்லை, நம்ம ஆராதிக்கிற தேவனை குறித்து இல்லை. இது உண்மையாவே ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. என்னாகுமோ 13வது அதிகாரம், 14வது அதிகாரம், அதனுடைய இந்த கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வேவு பார்த்துட்டு 13வது அதிகாரம், என்னாகுமோ 13வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தி பரம்ப செய்தார்கள். எப்படி? வேவு பார்த்துட்டு வானா இங்கே எப்படி ரிப்ளை? நாங்கள் அவங்க முன்னாடி எங்களை வச்சு பார்த்தோம், கம்பேர் பண்ணி பார்த்தோம். நாங்கள் அந்த ராட்சதருக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். இதோட நிப்பாட்டி இருக்கணுமா இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? அவங்க பார்வைக்கும் அவன்கிட்ட சொன்னானோ. அப்படியா? இது எப்படி தான் இருக்கு? அந்த பிசாசு எப்படி வந்துச்சு தெரியுமா? அதை பார்த்தா, அந்த சொப்பனத்தில் வந்ததை பார்த்தா நீங்களாம் கண்டிப்பா பயந்து இருப்பீங்க. சரி, இதோட சாப்பிடணும். அடுத்து எப்படி? அந்த பிசாசோட பார்வையில் நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா பிசாசு சொல்லுவான், ஆண்டவர் கேட்பாரு, ஏ நீ அவளை அப்படி நினைச்சியாமே, அவள் ஏன் புள்ள இல்ல, நீ என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டியாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டா பிசாசு சொல்லுவான், நான் எங்க ஆண்டவரே அப்படின்னு நினைச்சேன், அவதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கா. எப்படி? நான் கதையெல்லாம் சொல்ல. இவங்க என்ன சொன்னாங்க?
ராட்சதருக்கு முன்னாடி நாங்க வெட்டுக்கிளிய போல இருந்தோம், அவங்களும் எங்களை அப்படிதான் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வாசிங்க, யோசுவா எழுதின யோசுவா 2வது அதிகாரம் அதனுடைய 9லிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிங்க. யோசுவா 2வது அதிகாரம் 9லிருந்து 11. எப்படி? உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் எப்படி பிசாசு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் இப்போ? எப்பா, நானே அவளை பார்த்து பயந்து போயிருக்கேன். எப்படி? அன்னைக்கு நான் இப்படி தான் ஒரு பிரச்சனையை கொண்டு போனேன். அன்னைக்கு அவள் ஏசு ஏசுன்னு சொல்லியே என்ன செஞ்சிட்டா, ஜெயிச்சிட்டேன்னு அவளை பார்த்து பயந்துட்டு இருக்கேன்னு பிசாசு சொல்லுவான். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. கையை பிடிங்க. ஆமாம், பக்கத்தில் கொடுத்து சொல்லுங்க. உங்களை குறித்து எல்லாரும் சொல்லணும், அது வரைக்கும் விட மாட்டேன். உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு பிரச்சனையே இல்லை. சத்துரு என்ன நினைக்கிறானோ அது ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களை எப்படி ஆண்டவர் பார்க்குறாருங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ வேல்யூ பண்ணுறாருங்கிறது ஞாபகமே இருக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு இது பிடிக்காது தெரியுமா? என் வாழ்க்கையில் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ரொம்ப ஓவர் பெருமையும் ஆண்டவருக்கு பிடிக்காதோ, அதே போல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையும் ஆண்டவருக்கு பிடிக்காது. நான் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இங்கே வந்த ஆரம்ப நாட்களில் பாஸ்டர் சொல்லுவாங்க, அடிக்கடி வா வந்து வர்ஷிப் நடத்துன்னு சொல்லுவாங்க. வரவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப நான் தாழ்வு மனப்பான்மையில் எப்போவுமே அதில் இருப்பேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் நான் வந்து பிரசங்கம் பண்ணனா வந்துடுவேன், வர்ஷிப் நடத்த என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ஸோ அப்படி ஒரு நாள் நான் பிரசங்கத்துக்காக ப்ரிப்பேர் பண்ண சனிக்கிழமை ஜெபித்து கொண்டிருந்த போது அன்றைக்கி ஆவியானவர் என் கூட ரொம்ப பலமாக இடைப்பட்டதே நான் உணர்ந்தேன். இப்போ ஆண்டவர் கேட்டார், நீ பிரசங்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஜெபிக்கிற? ஆண்டவரே, நீங்கள் தான் பேசணும், என்னால் முடியாது, நீங்கள் தான் பேசணும்னு ஜெபிக்கிற. அப்போ வர்ஷிப் யார் நடத்துவா? அப்போ எந்த அளவுக்கு நான் ஆவியானவரை சார்ந்து இருக்கிறேனோ, நான் எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்து இருக்கிறேனோ அதை பற்றி என்னுடைய தைரியமும் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்க சொல்ல பெருமை உள்ளவனுக்கு அஃப்கோர்ஸ் தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம், ரொம்ப ஓவர் தாழ்வு மனப்பான்மையும் கர்த்தருக்கு. ஏன் அப்படின்னா, நான் யாரை சார்ந்து நிற்கிறேன்? நான் யாருடைய பலனை சார்ந்து நிற்கிறேன்? கர்த்தருடைய பலனை சார்ந்து நிற்கிறேன். இதே சர்ச்சில் எனக்கு நல்லா இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருந்தேன். ஒரு நாள் பாஸ்டர் அன்னைக்கு வந்து ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீங்கள் வர்ஷிப் நடத்திய முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருந்தேன். அன்னைக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே ஆவியானவர் ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தார். நான் கீழ்ப்படியவே இல்லை. உண்மையே இங்கேருந்து நான் அதை சொல்கிறதுல நான் வெக்கப்படல. நான் கீழ்ப்படியவே இல்லை ஆண்டவர், எனக்கு தெரியாது ப்ளீஸ் எனக்கு வேணான்னு சொல்லிட்டே இருந்தேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. 3வது பாட்டு பாடிட்டு இருக்கும்போது யாரோ என்னுடைய இது கழுத்தில் பின்னாடி கை வச்சு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படின்னு சொன்னது நான் அப்படியே அப்பட்டமாக உணர்ந்தேன். நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கே தெரியாது. வந்து நின்று எனக்கு டைப் அடிக்கிறது. ஏன் அப்படின்னா, எந்த ப்ரிப்ரேஷனும் கிடையாது. ஒரு வசனம் கூட ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு பாட்டு கூட நான் எடுத்து வைக்கல. நான் வந்து நிற்கிறேன், அவர் என்னைய வரவே மாட்டேன்னு சொன்னால் வந்து நிற்கிறாளேன்னு பார்க்குறாரு. எனக்கே தெரியாது நான் வந்தது. அந்த நாளில் நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே இனி நீங்கள் என்னை எங்கே கொண்டு போனாலும் என்ன செய்ய சொன்னாலும் நான் அதை செய்வேன். ஏன் அப்படின்னா,
பயன்படுகிறது நான் இல்லை, என்னை அனுப்புகிறது ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு ஏத்தியன் உங்களை பயமுறுத்தி பார்ப்போம். ஒரு சத்துரு உன்னை சுதந்திரிக்க முடியாது. என்ன உன்னால முடியாது. கிதியோன் ஆண்டவர் சொன்னார். கிதியோன் எப்படி சொன்னாரு? என் குடும்பம் ரொம்ப சின்னதுப்பா, என்னால முடியாது ஆண்டவரேன்னு சொன்னாரு. ஆண்டவர் அவனை எப்படி கூப்பிட்டாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், அதுதான் என் ஸ்ட்ரெங்த். ஆமென், ஹல்லேலூயா. என்னால முடியாதுதான், ஆனா என்னோடு கூட இருக்கிற கர்த்தரால முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் எனக்கு தருகிற பலனினாலே ஹல்லேலூயா ஏற்றியன் எனக்கு விரோதமாய் அடைத்திருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. விசுவாசமா இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு முன்பதாக வாசல்களை திறக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் திறந்த யாரும் அதை அடைக்க முடியாது, ஒருவனும் அடைக்க முடியாதபடி, ஒருவனும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை அடைப்பதில்லை சொல்லுகிற கர்த்தர் ஏன் கூட இருக்கிறதுனால ஏற்றியனே, நீ என்னை எவ்வளோ பயமுறுத்தினாலும், நீ அரணிப்பான பட்டணத்தில் இருந்தாலும், நீ எனக்கு எதிராக தீட்டுகிற சதி திட்டங்கள் அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அவிசுவாசம் என் வாழ்க்கையில வராது. ஏன்னா எனக்காக வாசலை திறக்கிற கர்த்தர் ராஜாவாய் எனக்கு முன்பதாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதாக கிர்காசியர். யாரு? முதலாவது யார சொன்னேன்? ஏத்தியர். ரெண்டாவது யார் அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது துரத்த வேண்டிய ஜாதி கிர்காசியர். இந்த கிர்காசியரை குறித்து வேதத்தில் ரொம்ப தனியாலாம் சொல்லலை, இதை சேர்த்து இந்த 7 ஜாதிகளை சொல்லும்போது தான் இந்த கிர்காசியரை சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிர்காசியர் அப்படிங்கிற பதத்தினுடைய அந்த சொல்லினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், கிளே சாயில், களிமண், இல்லை அப்படின்னு சொன்னால் earthly dwellers, இந்த பூமிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? பூமிக்குரியவர்கள். ஹலோ, யாரெல்லாம் இந்த பூமிக்குரியவர்கள்? இங்க நம்ம இல்லை இல்லைன்னு தான் மண்டே ஆட்டுவோம். இந்த கிர்காசியர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜாதி எங்க குடியிருப்பாங்களாம் அப்படின்னு சொன்னா, நல்ல செழுமையான இடத்துல, விவசாயத்துக்கும் அவங்களுடைய கால்நடைக்கும் எந்த பஞ்சமும் வராத மாதிரி இடத்துல தான் என்ன செய்வாங்களாம், தெரிந்தெடுத்து அங்கதான் இந்த கிர்காசியர் குடியிருப்பாங்களாம். இவங்களுக்கு வேற எதை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. எப்பயுமே என்ன கவலைனா, என்னத்தை உடுப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம். ஆத்மாவே நீ புசித்து குடித்து இளைப்பாரி சந்தோஷமா பூரித்து கொண்டேரு. ரொம்ப ஜாக்கிரதை. வாசலை சுதந்திரிக்கணும்னா, உங்க சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கணும்னா, நீங்க பூமிக்குரியவர்களா இருந்தா கண்டிப்பா சுதந்திரிக்க முடியாது. படிப்பு முக்கியம்தான், அது ஆண்டவரை விட முக்கியம் இல்லை. வேலை முக்கியம்தான், ஆண்டவரை விட முக்கியம் இல்லை. பணம் எல்லாத்துக்கும் முக்கியம்தான், ஆனால் ஆண்டவரை விட முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்ம மண்ணானவர்கள் அல்ல. ஆமே, ஹல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க, நீங்க இருக்கிறது சொந்த வீடு கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியுது, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சொந்த வீடு கட்டி குடியேற போகிறேன், நல்லா தெரியுது. தெரிஞ்ச அப்புறம் யாராவது அந்த வாடகை வீட்டில் ஐயோ டைல்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி டைல்ஸ் போடுவீங்களா? பெயிண்ட் கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு, அதனால பெயிண்ட் அடிப்போம். அவ்வளோ நல்லவங்களாம் இருக்கீங்க? இல்லை. நம்ம இந்த பூமியில எத்தனை மாடி வீட்டில் குடியிருந்தாலும் இது நமக்கு வாடகை வீடே. ஒரு ஆமைனையும் காணுமே, பரலோகத்துக்கு போக ரெடி இல்லையா? ரொம்ப அருமையான பாடலை பாடினாங்கல்ல, காணிக்கை பாடல்லே நம்மளை அதை ஞாபகப்படுத்திட்டாங்க. ஆமென். நம்ம இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல.
இந்த பூமியில் எத்தனை கார் வச்சுருந்தாலும் எத்தனை லேண்ட் வச்சுருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போகிறோம். ஆமென். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க நம்ம குடியிருக்கிறது ஜஸ்ட் டெம்பரரி. இன்னைக்கு சாப்பிடணும், அதுக்காக வேலைக்கு போறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பலன்னா வயநாட்டில் போய் கேளுங்க, எவ்வளோ நகை சேர்த்து வச்சிருந்தாங்க தெரியுமா? எவ்வளோ ஆசாசையா வீடு கட்டி வச்சிருந்தாங்க தெரியுமா? நம்மளும் அதே மாதிரி பிரதேசத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு செகண்ட் இல்லை. ஆமென். இந்த பூமியில நம்ம வாழ்ற வாழ்க்கை டெம்பரரி, அது நிரந்தரம் கிடையாது. ஹல்லேலூயா. பூமிக்காகவே வாழாதீங்கள். நம்ம வானவருடைய சாயலை தரித்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல. அதே மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாருமே இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்தில் உங்களை துன்பப்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பற்றின ஆசை இதிலேயே சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும். நிறைய பேர் ஹெல்த்தை கூட பார்க்கறதே இல்லை. நைட்டு பகலாம் நைட்டு பகலாம் நைட்டு பகலாம், இந்த மாதிரி நிறைய மனுஷங்களை நான் பார்த்துருக்கேன். என்னத்தை அனுபவிக்க போற, என்னத்தை சுதந்திரிக்க போற? சேர்த்து 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 யாருக்கு சேர்த்து வைக்கிற? இன்று நீ மறித்தால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையது நான் சொன்னார்ல. மற்றவங்களையாவது கொஞ்சம் மரியாதையாவது கூப்பிட்டாரு. அவனை எப்படி கூப்பிட்டாரு? ஏ ஃபூல், மதிகேடனே. எப்படி கூப்பிட்டாரு? மதிகேடனே. இன்னைக்கு நைட்டே நீ சாக போற. நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? ஹல்லேலூயா. இந்த கிர்காசியனை இன்னையோட அழிச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன், படிக்கணும், ஆனா படிப்பு ஆண்டவருக்கு மேலே இல்லை. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும். ஆனால் எல்லாம் எல்லாம் ஆண்டவருக்கு அடுத்து தான். என் பிள்ளை கூட எனக்கு ஆண்டவருக்கு அடுத்து தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மேலே நான் எதை வச்சாலும் அது விக்கிரகம். ஆமென். கிர்காசியனை இன்னையோட என்ன செய்யணும்? துரத்தணும். அழகா சொன்ன, புதைச்சிடணும். எப்படி? ஹல்லேலூயா. மூன்றாவதாக எமோரியர். யார் இருந்தாங்க? எமோரியர். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்த வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் நோக்கி கிளம்பும்போது முதல்லையே அவங்க ரொம்ப வெரி இந்த பிகினிங் ஸ்டேஜ்லையே அவங்க எமோரியர் ராஜாக்களான ஓக் அப்படிங்கிறவனையும் சீகோன் அப்படிங்கிற ராஜாவையும் எதிர்கொள்ள வேண்டியது வந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கிட்ட ஒன்றுமே கேட்கல. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் நாடு வழியாக நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? கொஞ்சம் பயணம் பண்ணிக்கிறோம். உங்களோட எதையுமே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சும்மாலாம் வாங்க மாட்டோம், காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். இப்போ ஒரு நீங்கள் பாத யாத்திரையாக போவாங்கல்ல, அப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன தேவைப்படும் சொல்லுங்கள்? தண்ணி தேவைப்படலாம், ஆமாம், சாப்பாடு தேவைப்படலாம். இது எல்லாமே நாங்கள் என்ன செய்வோம்? காசு கொடுத்து வாங்கிப்போம். உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டோம். ஆனால் உங்கள் நாட்டு வழியாக போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. அது எப்படி? முகாந்தரமே இல்லாமல் எதிர்படுகிற சத்துரு தான் யாரு? இந்த எமோரியர். ஒரு காரணமே இல்லாமல். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாசலா இருக்காங்க. சில நேரங்களில் சத்துரு எதுக்குன்னே தெரியும், காரணமே இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் பகைத்தவர்கள் அதிகம், என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு தாவீது சொன்னார் இல்லையா? இதே போல நீங்க தேவ ஜனமா இருந்தா சத்துருடைய போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். போராட்டமே இல்லைன்னா நம்ம யார் கூட இருக்கோம்னு அர்த்தம். ஆமாம், பிசாசு கூட அழகாக பயணம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் போராட்டங்கள் உள்ள வாழ்க்கை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நான் தேவ பிள்ளையா கரெக்டான ட்ராக்ல போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் கூட போகிறவங்கள பிசாசு தொடவே மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும் ஆல்ரெடி இது நம்ம கூட தான் வருது, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக நின்று பாருங்க, போராட்டம் ஜாஸ்தி ஆகும். சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க.
எமோரியன் என்ன செய்வான்? இந்த எமோரியர் எப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா, இருக்கிற எல்லா ராட்சத ஜாதியிலையுமே இந்த எமோரியர் தான் பயங்கர ஸ்ட்ராங்கா, பயங்கர லார்ஜா இருப்பாங்களா. அப்படின்னா அவங்கள பார்த்தாலே பயப்படுற மாதிரி. அந்த ஓகெல்லாம் இருக்கான்ல, அவனை குறித்து வசனம் சொல்லுது, அவனுடைய அந்த கட்டிலே அவ்வளோ பெருசான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அவ்வளோ ஜைஜான்டிக்காக இருந்தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரவேலர் சொன்ன மாதிரி எப்படி தான் இருப்பாங்க அவங்க முன்னாடி? வெட்டுக்கிளி மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நம்மளால் எதிர்க்க முடியாத சிச்சுவேஷன் வரும்போது போராடுறத நிப்பாட்டிடணும். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்கள் மனைவி உங்கள் கூட ரொம்ப போராடிட்டே இருக்காங்களா, ஒரு விஷயத்துக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறாங்களா, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் கணவர் உங்களோட கூட ஒரு நல்ல ஆவிக்குரிய விஷயத்த சொல்கிறீங்க, ஒத்தே வரல, சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு, போராடாதீங்க, வேஸ்ட். எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லுங்க, கரெக்டாக நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஓகையும் சீகோனையும் நீ ஜெயிக்கல, நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்கல, நான் குளவிகளை அனுப்பினேன். ஹல்லேலூயா. குளவிகளை அனுப்பி அவங்கள என்ன செஞ்சேன்? துரத்துனேன். உங்களால பண்ண முடியாத பேட்டில்ஸை விட்டுருங்க. உங்களால எதிர்கொள்ள முடியாத பிரச்சனையோடு போராடுறத நிப்பாட்டுங்க. லீவ் இட் டு காட்ஸ் ஹேண்ட்ஸ். அது ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, கரெக்டாக நடக்கும். அதை எப்படி நடத்தி தரணும்னு அவருக்கு தெரியும். நம்ம பிரச்சனை எல்லாம் என்ன தெரியுமா? எது கூட போராடக்கூடாதோ அது கூட போராடி நம்ம டைமு எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி டயர்டாகி உட்காந்து அதுக்கப்புறம் ஓன அழுது, இதெல்லாம் தேவையா? ஆமென். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருங்க, அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நான்காவதாக கானானியர். யாரு? முதலாவது யார சொன்னேன்? யாரு? ஏத்தியர். ஏத்தியர் என்ன செய்வாங்க? பயமுறுத்துவாங்க. ஆண்கள் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி. முதலாவது யாரு? ஏத்தியர். ஏத்தியர் என்ன செய்வாங்க? பயமுறுத்துவாங்க. ரெண்டாவது யாரு? கிர்காசியர். கிர்காசியரா இருந்தா என்ன செய்வோம்? பூமிக்குரியவைகளையே பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்போம், பரம காரியங்களை பற்றி கவலையே பட மாட்டோம். மூணாவதா யாரு? எமோரியர். எமோரியர் என்ன செய்வாங்க? காரணமே இல்லாம நமக்கு எதிர்கொண்டு வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அவங்களோட போராடாதீங்க, ஆண்டவர் கருத்துல கொடுத்துருங்க. நான்காவதாக கானானியர். ஹல்லேலூயா. இந்த கானானியர் யார் அப்படின்னு சொன்னா, இவங்க பெரும்பாலும் வர்த்தகத்துல, ட்ரேட் பண்றதுல, வியாபாரம் பண்ணுகிறதுல ரொம்ப மும்முரமான ஆட்கள். நம்ம வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் ஒரு குவாலிட்டி உண்டு. என்ன கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பிஸ்னஸ் நேக்கு நல்லா தெரியுதுப்பா அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? விற்கிறவங்கன்னா எப்படி? பேச்சு திறமை சூப்பர். என்ன செய்யணும்? பேச்சு திறமை பயங்கரமா இருக்கணும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க இந்த கானானியர். ஹலோ, நம்ம ஆஃபீஸில் இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க, காலேஜில் இருப்பாங்க, எப்படியும் பேசி மயக்கி அவன் வழி கொண்டு போயிடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் நிறைய இடங்கள்ல இந்த கானானியரோட கலவாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? இவன் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டாலே போதும், நாளைக்கு நீ எங்க போய் நிற்ப? பாகால ஆராதிக்க போய் நிற்ப. இஸ்ரவேல் ஜனங்களோட பிரச்சனையே அதுதான். கானானியர் கூட மிக்ஸ் ஆனாங்க, பாகால் கூட்டிட்டு போவான். அவன் கொண்டு போற முதல் ஆயுதமே விக்கிரக ஆராதனைக்கு நேரா. அதுக்கப்புறம் விபச்சாரம். இது ரெண்டும் கர்த்தர் அருவருக்கிற குணம்.
இந்த ரெண்டுக்கும் கானானியர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? நிறைய நேரங்களில் சுதந்திரிக்க வேண்டியதை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க முடியாமல் போனதுக்கு காரணம், தேவ கோபம் அவர்கள் மேலே வர்றதுக்கு காரணம் இந்த விக்கிரக ஆராதனையும் விபச்சார பாவமும். கானானியனுக்கு நல்லா தெரியும் இவனை எந்த ட்ராக்குக்கு கொண்டு போனா. பிசாசுக்கு நல்லா தெரியும் இவன் ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு கை வைக்க முடியாது. அதனால அவன் என்ன தம்ம செய்வான்? முதல்ல ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். ஆண்டவர் இல்லை அப்படின்னா நம்மளை ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? விழ வச்சிடலாம். இது பிசாசு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. அதனால கானானியருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. புரியும்னு நினைக்கிறேன், நான் வேகமாக தான் போறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? காலேஜில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன் ஒரு நாள் எங்க கூட சினிமாக்கு ஒரு நாள் வாடிக்கையாக மாறிவிடும். ஒரு நாள் செஞ்சாலும் பாவம்தான், ஒரு வருஷம் செஞ்சாலும் பாவம்தான், ஒரு படம் பார்த்தாலும் பாவம்தான். அதனால பாவத்தில் ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட்லாம் கிடையாது. அப்படிதானே? நம்ம தான் கிரேடு பிரிச்சு வைக்கும். இந்த பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்தான், மற்றபடி அவரு பர்ஃபெக்ட். இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு பாவம் செஞ்சாலும் பாவம் தான், பல பாவங்கள் செஞ்சாலும் அதுக்காக நான் பல பாவங்களை செய்யுங்கன்னு உங்களை சொல்லலை. ஜாக்கிரதையா இருங்க. கானானியருக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரே ஒரு முறை பார்ட்டிக்கு வா, நீ தண்ணி அடிக்க வேண்டாம், நீ ஜூஸ் குடி, நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடின்னு தான் சொல்லுவான். ஆனால் அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீ தவறான இடத்துக்கு போறதே தவறுதான். ஆமே. நான் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசாதீங்கன்னு சொல்லலை, கண்டிப்பா பேசுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. ஆமே. உங்க வாழ்க்கையால் அவங்கள கத்திரிடத்துல கொண்டு வாங்க. ஆனா அவங்க கூட களவாதிருங்கள். சண்டே எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னா சர்ச்சுக்கு போகணுங்கிறத புரிய வைங்க. நான் சண்டே விசேஷம் வச்சா இவ வரமாட்டாங்கிறது அங்க தெரியணும். நான் வரணும்னு தான் நினைச்சேன் சிஸ்டர், ஆனா அவங்க உறவும் வேணும் இல்லையா? ஆண்டவர் உறவு கட்டாயிரும். ஆமே. கானானியரோட நாம் மிங்கிள் ஆகிட்டு ஆண்டவரோடு மிங்கிள் ஆகலான்னா நடக்காத காரியம். கானானியருக்கு எச்சரிக்கையா இருங்கள். கானான் உலகம் நமக்குள்ள வரவே கூடாது, பாவம் நமக்குள்ள வரவே கூடாது. ஹல்லேலூயா. பாவத்துக்கு விலகி ஓடணும். ஏய் பாவமே வா அப்படின்னு தைரியமாலாம் நிற்க வேணாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? விலகி. ஹல்லேலூயா. அதனால் நான்காவதாக கானானியரை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஐந்தாவதாக பெரிசியர். யாரு? பெரிசியர். இது நிறைய விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இந்த பெரிசியர் எப்படி தெரியுமா? இவங்க கிராமமா வாழுவாங்களாம். எப்படி வாழுவாங்க? கிராமமா வாழுவாங்க. நீங்க இப்பவே வில்லேஜ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சிட்டியில தான் பயங்கர வால் மேல வால், பயங்கர சிசிடிவி பாதுகாப்பு. கிராமத்துலலாம் இப்படிலாம் இருக்காது. ஏன் அவங்க ஒன்றிணைந்து வாழுவாங்க. அந்த ஒரு பிரச்சனையே அவங்களுக்கு தோணவே செய்யாது. இதே போல இந்த பெரிசியர் என்ன செய்வாங்களாம் அப்படின்னு சொன்னா, மதில் இல்லாத பட்டணங்கள்ல தான் என்ன செய்வாங்க? வாழுவாங்களாம். அவங்களுக்கு மதில்லாம் பிடிக்காது. ஹலோ, உங்க வீட்டுக்கு மதில் இருக்கோ இல்லையோ, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மதில் வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, இங்க இருக்கீங்களா? 1 பேதுரு 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. நேஷனல் ஜியோகிராஃபி அனிமல் பிளானட்லாம் பார்த்துருக்கீங்களா? சிங்கம் புலியெல்லாம் எப்படி ஒரு இறைய கவும்? எப்படி பதுங்கி பிசாசு பதுங்கி வரான். எதுக்கு? கேப் கிடைக்குமா? நம்ம பெரிய கேட்டையே திறந்து விட்டுறது. அப்படிதானே? அவனாவது ஏதாவது ஒரு சின்ன துவாரம் இருக்குமான்னு தான் தேடுவான். நம்ம கேட்டையே திறந்து விட்டுறது.
அவனும் அழையா விருந்தாளியா என்ன செஞ்சிருவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு நாளும் டவுன் ஆயிடவே கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது, மதில் இருக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் பீயிங், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருந்தால், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாப்பாக இருந்தால் பிசாசு என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் மிஸ்டர் சாத்தான் என்ன செய்வார், வந்துடுவார். நான் சொல்லுவேன்ல, அவன் ரொம்ப இன்டீசன்ட் ஃபெல்லோ, தெரியுமா? ரொம்ப இன்டீசன்ட் ஃபெல்லோ. நம்மெல்லாம் கூப்பிடாத வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம்ல. கூப்பிடாம வர ஒரே ஆளியா இருக்கு. அவனுக்கு வெக்கமான சூடு சுவரன ஒண்ணுமே கிடையாது. அவன் வர்றது யாருக்கும் தெரியாது, போறது தான் தெரியும். அதே போல ஆவியானவர் வர்றது நல்லா தெரியும், அடையாளத்தோடு தெரியும். ஆனால் ஆவியானவர் விட்டுட்டு போறது யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஜாக்கிரதை, ஆவியானவரை இழந்துடாதீங்க. ஆவியானவரை இழந்து வெறுமையாக்கப்பட்ட இருதயத்துல பிசாசு வந்துருவான். கூட்டி பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருக்கா, வந்துருவா. இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. உங்களை சுத்தி சுத்தி தான் வரான். நான் உங்களை பயமுறுத்துறதுக்காகலாம் சொல்லல, இதுதான் உண்மை. நம்ம கொடுக்கிற இடம் பிசாசு வந்து கோட்டை கட்டுறதுக்கு கூட, ஹலோ, பெருசியருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது. ஆறாவதாக ஏவியர். யாரு? எல்லாரும் சொல்லணும், யாரு? ஏவியர். ஆமென். இந்த ஏவியர் யார் அப்படின்னு சொன்னா, இவங்க கிட்டத்தட்ட நம்ம கானானியர் மாதிரி. இவங்க எப்படின்னா ரொம்ப சாஃப்ட். எப்படி? ரொம்ப சாஃப்ட். பிசாசு நம்ம நினைக்கிற மாதிரி எப்பயுமே எப்படி வரமாட்டான், ரெண்டு கொம்பெல்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்கிட்ல எல்லாம் பார்க்குற மூஞ்சோடெல்லாம் வரமாட்டான். அப்படி வந்தால் நம்ம உஷாராயிருவோம்ல, அப்படி தானே? ஆமாம். இப்போ ஒரு நல்ல ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. பிசாசு வந்து உங்கள் டோரை தட்டுறான், சரியா? வீட்டு கதவை தட்டுறான், நீங்கள் திறந்து பார்க்குறீங்க யாருன்னு. அங்கே யார் நிற்கா, ரெண்டு கொம்பு வச்சுட்டு, பயங்கரமான முகத்தை வச்சுட்டு, கரு கருன்னு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பிசாசு நிற்கிறான். நான் உள்ளே வரலாமா? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அப்போ தான் நம்மளுக்கு வராத அந்நிய பாஷை வரும். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவனுக்கு தெரியும் எப்படி வந்தால் உள்ளே ஏற்றுவீங்கன்னு தெரியும். அப்படி தான் வருவான். அது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் வரும், பயங்கர சாஃப்டாக தான் வரும். ஹல்லேலூயா சிஸ்டர். அவங்கள நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? அவங்க ரொம்ப சாஃப்ட். அவங்கள மாதிரி, அந்த பாஸ்டர் மாதிரி அவ்வளோ இதெல்லாம் வர்ஷிப்லாம் யாரும் நடத்த முடியாது. அவர் வந்தார்னாலே ஜெபிச்சுட்டு தான் போவார். இப்படியெல்லாம் நம்ம நம்புகிற சில மனிதர்களுடைய வடிவில் வர்றது தான் யார்? இந்த ஏவியர். இந்த ஏவியரில் ஒரு வகை தான் யார் அப்படி சொன்னால் கிபியோனியர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? கிபியோனியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூப்பர். கேள்விப்பட்டது இல்லைனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த கிபியோனியர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கானானுக்கு போகிற வழியிலேருந்து எல்லாரையும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஜெயிச்சுட்டே வராங்க இல்லையா? ஆண்டவர் சொன்னார், இந்த கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் முழுமையாக சுதந்திரம் அடையணும்னா அந்த கானான் தேசத்தில் இருக்க அந்த 7 ஜாதியில் ஒருத்தனை கூட என்ன செய்யக்கூடாது, நீ விட்டு வைக்கக்கூடாது. நீ விட்டு வச்சனா அவன் மறுபடியும் உனக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த கிபியோனியருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து 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 அடுத்து நம்மளையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பழசா போன அப்பங்கள், பழசா போன துணிங்க இதெல்லாம் போட்டுட்டு அவங்கள தூர தேசத்துலேருந்து வந்தவங்கள போல காமிச்சு யோசுவா கிட்டே இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்டேயும் வந்து சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப தூர தேசத்துலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் ட்ராவல்னால நாங்கள் ரொம்ப சோர்ந்து இருக்கோம் பாருங்கள், எங்கள் ட்ரெஸ் எல்லாம் கூட பழசா போச்சு, எங்கள் சாப்பாடெல்லாம் கூட கெட்டு போச்சு, இப்படி இருக்குது பாருங்கள். அதனால உங்கள் கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ண வந்தோம், உங்கள் கூட நாங்கள்
உடன்படிக்கை பண்ண வந்தோம், நீங்க எங்களை அழிக்க கூடாது உடன்படிக்கை பண்ண வந்தாங்க. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர்கிட்ட எந்த ரிப்ளையுமே கேட்காம அவங்களுடைய தோற்றத்தை வைத்து அவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுத்தாங்க. 3 நாள் கழிஞ்ச அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இவன் யாரு, நம்ம அழிக்க வேண்டிய சாத்தா. ரொம்ப பாவமா மூஞ்ச வச்சுட்டு வருவானே, ஏத்திராதீங்க. பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பக்கத்துல இருக்க சிஸ்டர் கிட்டயோ பிரதர் கிட்டயோ கை கொடுத்து சொல்லுங்க, சாத்தா ரொம்ப பாவமா வருவான், ரொம்ப பசிக்குதுன்னு கூட சொல்லுவான். தயவு செஞ்சு ஏத்திராதீங்க, ஏமாந்துடாதீங்க, அப்புறம் நீங்க ரொம்ப அழ வேண்டியது இருக்கும். ஹலோ, இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றி மயக்கி வஞ்சித்து ஆண்டவர்கிட்ட இருந்து பிரித்து போகிற ஏவியரை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா யார் அப்படின்னு சொன்னா எபூசியர். இந்த எபூசியரை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த எபூசியர் யார் அப்படின்னு சொன்னா, இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இவங்களுடைய பட்டணங்களை கட்டி நம்மளை மாதிரி ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது தான் யார், இந்த எபூசியர். இவங்களுடைய தற்காப்பு மேல இவங்களுடைய டிஃபென்ஸ் மேல இவங்களுக்கு பெரிய நம்பிக்கை. எங்களை எதிர்த்து யார் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. இந்த எபூசியர் கடைசி வரைக்கும், தாவீதுடைய காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி கொண்டே இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமா ஆசீர்வதிக்கப்பட்ட நகரமாகிய எருசலேம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, இந்த எபூசியருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான். தேவ பிள்ளையே, அது வரைக்கும் வந்த எந்த நியாயாதிபதியோ எந்த ராஜாவோ, சவுல் கூட இருந்தார்ல, சவுல் கூட என்ன செய்யல, அந்த எபூசியரை துரத்தி விடணும் எந்த ஸ்டெப்புமே. நம்ம இன்னைக்கு அப்படிதான் போறோம். ஆண்டவரும் இருக்கட்டும், பிசாசும் ஒரு ரூம்ல இருந்துட்டு போட்டோம். பாவம், அவனுக்கும் குளிரும்ல, அவனும் மழை பெஞ்சா என்ன செய்வான், எங்க போய் ஒதுங்குவான். அதனால என் வீட்டில் ஒரு ரூம்ல தாராளமா தங்கிக்கப்பா. சிலர் பெட்டெல்லாம் வேற விரிச்சு அப்படிலாம் கொடுக்க முடியாது. பிசாசு இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். நம்ம வேணா நினைக்கலாம், ஆண்டவரையும் பிசாசையும் நான் ஒன்னா வச்சு மேனேஜ். நம்ம ஆண்டவர் ரொம்ப டீசன்ட் காட். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அசுத்தம் இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். பிசாசு இருக்கிற இடத்துல இருக்கவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா, இந்த எருசலேமை, எனக்கான ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கிற இந்த சத்துருவை தடமையெல்லாம் அழிக்கணும். ஹல்லேலூயா. அந்த எபூசியரை எருசலேம்ல இருந்து அழிச்சதுக்கு அப்புறம் தான் தாவீது என்ன செஞ்சா, ராஜாவானா, எருசலேமை சுதந்திரித்தான். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப நாளா சத்துரு தொடர்றானா, நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா இருக்குன்னு வைங்களேன், 2 நாள் பயங்கர ஃபாஸ்டிங் போட்டு நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம், ஒரு அசைவும் இருக்காது. 3வது நாள் ஆத்துமா சர்ச்சிலே காணாது. சிஸ்டர், அந்த ஆத்துமா எங்க போச்சு? சில நேரம் பின்வாங்கி போயிடும், சில நேரம் மாசத்துக்கு ஒருக்கா வரும், இல்லை காணப்படாமலே போயிடும். இன்னைக்கு நிறைய ஆத்மாக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வைக்கணும் போல, காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டணும் போல, அப்படி ஆயிடுச்சு. ஆமா, தானியேலுடைய புஸ்தகத்துல தானியேல் கிட்ட மிகாவேல் அழகா சொல்லுவார்ல, தானியேல் ஜெபித்து கொண்டிருந்த அந்த பகுதியை மட்டும் வாசிங்களேன். தானியேல் 10வது அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை வாசிங்கள். தானியேல் 10வது. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி யாரு? பிசாசை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தூதன் வந்து தட்டி, தானியேல் தொடர் ஜெபம்,
தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கும்போது தூதன் வந்து தட்டி தானியேலை பார்த்து சொல்கிறார், தானியேல், நீ ஜெபிக்க தொடங்கின ஃபர்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ், நீ ஜெபிக்க தொடங்கின முதல் நாள் தொடங்கி உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் உனக்கு ரிப்ளை கொண்டு வர முடியாதபடிக்கு பிசாசு என்னை என்ன செஞ்சான்? தடுத்து வைத்தான். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்ன தடுத்து வச்சான். ஆனால் அவனால் ஃபுல்லாக தடுக்க முடியல இல்லையா? ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவன் கூட மிகாவேல் வந்து அவனுக்கு உதவி, அதுக்கு பின்னாடிலாம் நம்ம வாசிச்சோன்னா தெரியும், மிகாவேல் தூதன் வந்து அவனுக்கு உதவியாக நின்று ஹல்லேலூயா யுத்தம் பண்ணி அவனை மேற்கொண்டு தானியேலுக்கு ரிப்ளை கொண்டு வர. அப்போ நான் சொல்ல வர்றதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜெபத்திலே சோர்ந்து போகாதிருங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் விடாமல் நம்ம முயற்சியாய் பண்ணுகிற ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆமே. எது வரைக்கும் தட்டணும்? கரெக்டா சொன்னீங்க. எது வரைக்கும் தட்டணும்? திறக்கிற வரைக்கும் தட்டணும். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டில் நல்லா கதவெல்லாம் சாத்தியாச்சுன்னு வைங்க, நீங்கள் போய் 2 தட்டு தட்டிட்டு ஓடிட்டீங்க, என்ன நடக்கும்? அவங்க ஒரு வேளை காற்றுன்னு நினைக்கலாம், அப்படி தானே? ஆமாம். திறந்து பார்த்து யாரும் இல்லை, சரி அகெயின் க்ளோஸ். நம்ம இப்படி தான் செய்கிறோம்ல. திறக்கிறது வரைக்கும் என்ன செய்யணும்? தட்டணும். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். ஆமென். ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் இருப்பு தாழ்பால்களை உடைக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக கோணலும் மாறுபாடுமாய் இருக்கிற வாசல்களை கூட நேராக்குகிறவர். ஹல்லேலூயா. எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம யுத்த களம் என்னங்கிறத நம்ம புரியணும். எனக்கு எதிராக யுத்தத்துக்கு வர்றது யாரு? அது கிர்காசியரா, எபூசியரா, ஏத்தியரா, எமோரியரா. இன்னைக்கு நம்ம 7 ஜாதிகளை குறித்து பார்த்தோம். 7 வகையான பிசாசினுடைய யுத்தத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எந்த பேட்டில் நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க, எந்த பேட்டில், எந்த யுத்த களம் உங்களுடையது, அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை புரிந்து கொள்ளுங்க. அதை ரெகக்னைஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாதபடி பயம் உங்களுக்கு தடையா இருக்கா? அவிசுவாசம் ஒரு தடையா இருக்கா? 2 நாள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, 3வது நாள் என்னால் விசுவாசிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அந்த தடையை நான் மாற்றுறேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. 2 நாள் நான் பயங்கரமா ஜெபிக்கிறேன், 3வது நாள் என் ஜெபம் காணாம போயிடுது, என் வாசல் திறக்கப்படாமலே இருக்கு. ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரை விட உலக காரியம் நம்மளுக்கு ரொம்ப பெருசா இருக்கா? சாரிப்பா, சாரி. நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட உலகத்துக்கு தான் அதிகமான நேரத்தை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஸ்நேகத்தையும் நான் உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த கிர்காசியனை இன்னைக்கு நான் என்னை விட்டு விலக்குறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டு அவங்களுடைய வழியில நான் போய் உண்மை மறுதளிக்கிற அநேக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என் கூட வேலை செய்கிறவங்க சொன்னாங்க, என் சொந்தக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி, ஆண்டவரே கானானியன் என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறான். என்னை மன்னிங்க. இந்த தடையை என்னை விட்டு மாற்றுறேன். இதுக்கப்புறம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். நான் யாருக்காகவும் என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். யாருக்காகவும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே போறதுக்கு நான் விட மாட்டேன். ஓ ஜீசஸ், எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாசல்கள் திறக்கிறதற்கு, உங்கள் சத்துருக்களின் வாசல்களை நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கதவுகள் திறக்கப்படுகிறது, வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஓ தடைகளை மாற்றுங்கள். ராஜா உட்பிரவேசிக்கிறார். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும், சகல மலைகளும் தாழ்த்தப்படட்டும், கற்கள் பொறுக்கப்படட்டும். ராஜா உட்பிரவேசிக்கிறார். ராஜா உங்கள் வாசல்களில் உட்பிரவேசிக்கிறார். கற்களை பொறுக்கி போடுங்கள். தடையா நிற்கிற எல்லா பாவத்தையும் அகற்றுங்கள். ஓ வாசலை திறக்கிற கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என் விசுவாசம் ஒரு நாள் என்னை விட்டு போக கூடாது.
ஆமே. அவிசுவாசம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, பயம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, உலகம் எனக்கு ஆண்டவருக்கு மேல வரக்கூடாது. ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை, இல்லை, என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை, 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 என்னை எதிர்ப்பவ பூமியில் இல்லை. இல்லை, 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 என் வாசலை அடைப்பவர் இல்லை. இல்லை, 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 என்னை எதிர்ப்பவ பூமியில் இல்லை. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. அவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, அவளை பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வாரம் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாத்திலையும் உண்மை முன்னிறுத்தி நாங்கள் எங்கள் வாழ்க்கையும் சரி, ஒவ்வொரு நாளையும் சரி கடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். துதி கனமகிமையோ உமக்கே ஓ எல்லாமே, ஓ எல்லாமே, துதி கனமகிமையோ உமக்கே. ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே. ஓ எல்லாமே, ஓ எல்லாமே, துதி கனமகிமை உமக்கே. ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord.